அத படி இத படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப். கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் 51வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயின் 51வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் 87வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கோவை குனியமுத்தூர் பகுதியில் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் குனியமுத்தூர் பகுதி 87வது வார்டு நிர்வாகத்தின் சார்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மக்களின் நம்பிக்கை தளபதியாரின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மற்றும் மாவட்ட இணை செயலாளர் பூ மார்க்கெட் சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இரத்த தான முகாமினை துவக்கி வைத்து குருதிக்கொடை வழங்கியோருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சான்றிதழ்கள் வழங்கினார்கள். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர். முகாமிற்கு குனியமுத்தூர் பகுதி செயலாளர் ஃபைசல் முன்னிலை வகித்தார். உறுப்பினர் சேர்க்கை முகாமில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிய உறுப்பினர்களாக இணைந்தனர். இதுகுறித்து மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் கூறுகையில், தளபதியாரின் 51வது பிறந்தநாள் விழாவினை நாடு முழுவதும் அவரது தொண்டர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் அதிகாலை முதலே வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், இரத்த தானம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அதனைத் தொடர்ந்து கோவை 87வது வார்டுக்குட்பட்ட குனியமுத்தூர் பகுதியில் தற்போது இரத்த தான முகாம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. தலைவர் பல காலமாகவே ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகைகளையும் வழங்கி வருகின்றார். மேலும் அவரது பணிகள் மற்றும் சேவைகள் தொடர வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதியார் நிச்சயம் வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பேற்பார் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பகுதி நிர்வாகிகள் குனியமுத்தூர் 87வது வார்டு செயலாளர் ரஹ்மான், இணை செயலாளர் சித்திக் பாஷா, துணை செயலாளர் சாதிக் பாஷா, பொருளாளர் ஹரிஹரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், பூத் நிர்வாகிகள், இளைஞரணி அமைப்பாளர்கள், மகளிரணி அமைப்பாளர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு முகாமினை சிறப்பித்தனர். மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றிருக்கிறது. இந்த முகாம் எதாக ஒட்டி நடக்குதுன்னா, இந்த தமிழகத்தை ஆளப்போகும் எங்கள் அழகிய தமிழ் மகன் தளபதி விஜய் அண்ணனின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் தொண்டாமுத்தூர் தொகுதி குனியமுத்தூர் பகுதி 87வது வார்டு சார்பாக இரத்த தான முகாம் நடத்திட்டு இருக்கிறோம். இதில் பரவலாக தொண்டர்கள் எல்லாருமே மிகுந்த ஆர்வத்தில் ரத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த தொகுதி ராஜ்குமார் அண்ணன் தொண்டாமுத்தூர் தொகுதியோட மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அண்ணன் தொடங்கி வச்சுட்டு போனால் அப்படி பகுதி நிர்வாகம் கலந்துக்கிட்டாங்க. வார்டு நிர்வாகிகளும் மற்ற பகுதி நிர்வாக செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்துட்டு நல்லா சிறப்பாக தொடங்கி வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ இங்கே நீங்கள் பார்த்த வரைக்கும் இங்கே நல்லா இரத்த தான முகாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. ரொம்ப மிகுந்த ஆர்வத்தோடு எல்லா தொண்டர்களும் ரத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.